திருநெல்வேலியில ஜாதி மதம்லாம் பார்க்காம ஒரு ஊரே ஒன்னா சேர்ந்து ஒரு கோயில் கொடைய 2 நாள் கோலாகலமா நடத்துறத பாத்திருக்கீங்களா? உடம்புல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட நேர்த்தி கடன் செய்யறதும், பெண்கள் இல்லாம ஆண்கள் கும்மி அடிக்கிறதும், சக்தி வாய்ந்த ஒடுக்கு சோறு கொடுக்கறதுன்னு இந்த கோயிலோட வரலாறையும் கோயில் கூட நடக்கிற விதத்தையும் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, டீடைலா சொல்றேன். 2 நாளுக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் திருப்பணி கரிசல்குளம் கிராமத்துல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஊரே சேர்ந்து நடத்துற அக்கா தங்கச்சி மாரியம்மன் கோயில் கொடைக்கு தான் போயிருந்தோம். கூட்டம்னா கூட்டம், சரியான கூட்டம், ராட்டினம், கடைகள், ஆட்டம் பாட்டம், மேளதாளம்னு ஊரே களை கட்டிடுச்சு. இந்த கோயில்ல தெய்வமா இருக்கிற அக்கா தங்கச்சி 2 பேரும் முன்ன ஒரு காலத்துல இருக்க இடம் இல்லாம வயிறு பசியோட இந்த ஊர் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சிருக்காங்க. ஊர் மக்கள் இவங்க 2 பேரையும் விரட்டி விட ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு துணி துவைக்கிற தொழிலாளி வீட்டுல வந்து இவங்க சாப்பாடு கேட்டிருக்காங்க. இந்த இடம் தான் அது. இங்க அவங்கள உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு வீடா போய் கிடைக்கிற சாப்பாடை தானமா வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்த போது அவங்கள காணோம். அப்பதான் மக்கள் இவங்கள தெய்வம்னு உணர்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் சிறப்பான முறையில கோயில் கூட நடத்திட்டு இருக்காங்க. இங்க ஹைலைட்டான விஷயமே ஒடுக்கு சோறு தான். எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் அவங்க வீட்டுல இருந்து வெள்ளை சோறோட தயிர், மீன், முட்டை, கீரைன்னு எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து கோயில்ல கொட்டுவாங்க. அந்த ஒடுக்கு சோறை தான் இங்க பிரசாதமா கொடுக்குறாங்க. அதை